ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போறோம். கல்யாண வீட்டிலலாம் செய்யற மாதிரி ஸ்பெஷலாக சூப்பராக செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலை கொத்து, ஒரு பல்லாரி வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணிங்க, இது நைட்டே ஊற வச்சிருந்தேன். அதையும் கொஞ்சோண்டு கடலப்பருப்பையும் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். அது இந்த வெங்காயம் வதங்குறது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா அது மாதிரி வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நல்லா நீட்டு வக்கல அரிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இருக்கும். இது மாதிரி இது கூட ஒரு வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும், தெளிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. முட்டைக்கோஸ் நமக்கு சீக்கிரமா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா முட்டைக்கோஸ் வெந்துருச்சு பாருங்க. இது ஒரு ஆவி காமிச்சாவே போதும். தண்ணி இல்லை பாருங்க, நமக்கு லைட்டா இருக்கு. அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கலரி விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் உங்கள் விருப்பம்தான். நிறைய சேர்த்தாலும் சூப்பரா இருக்கும். சும்மாவே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.